எனக்கு உயிரெழுத்த தாய்க்கும் என் உயிரான நண்பர்களுக்கும் என் உயிரினும் மேலான தமிழ் மொழிக்கும் வணக்கம். புற்றுநோய் நோய்களின் அரசன். ஒரு செல் மற்றொரு செல்லை தொடும்போது அதன் வளர்ச்சி நிற்க வேண்டும். அவ்வாறு வளர்ச்சி நிற்காமல் மீண்டும் வளர்ந்தால் கட்டி உருவாகும். பின்பு புற்றுநோய் ஏற்படும். 116வது எலமெண்டான யுட்டோனியத்தை அந்த கட்டியில் செலுத்தினால் அதன் வளர்ச்சி ஆரம்பத்திலேயே நின்றுவிடும். இந்த யுட்டோனியத்தை பயன்படுத்தி புற்றுநோய் என்ற நோய் இம்மண்ணில் இருந்ததற்கான சுவடே இல்லாமல் அழித்து விடலாம். என்னடா கெட்ட கனவு ஏதாவது கண்டியா? ஆமாண்டா, நம்ம இன்ஜினியர் ஸ்டாஃப் ஆரோ பிரின்சிபல் ஆகுற மாதிரி. ஆமாண்டா, பயங்கரமான கனவு தான் உனக்கு இது. என்ன விக்ரம், ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிஞ்சதா? ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுடா. அந்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு ஓவர்வியூ குறா. கண்டிப்பாடா. ஆவர்த்தன அட்டை, அதாவது பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் மொத்தம் 118 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 115 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நடைமுறையில் இருக்குது. மிச்சம் 3 மெண்டலி, லவாய்ஸர், நியூலான்ஸ்ங்கிறவங்க வருங்கால சங்கதியினர் கண்டுபிடிப்பாங்கன்னு விட்டு வச்சுருக்காங்க. அந்த எலமெண்ட் தான் யுட்டோனியம். யுட்டோனியம் எப்படி உருவாகுதுன்னா, லேந்தனைட் சீரீஸில் இருக்க ஒரு எலமெண்ட்டும் ஆக்டினைட் சீரீஸில் இருக்க ஒரு எலமெண்ட்டும் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸோட ரியாக்ட் ஆகும்போது புதுசாக ஒரு எலமெண்ட் உருவாகும். அதுதான் யுட்டோனியம். நான் ஏன் யுட்டோனியம்னு பேர் வச்சுருக்கேன்னா, இது கணினிமயமான உலகம். இதில் 1 ஜெராபைட் 1 டெராபைட்டுன்னு போயிட்டே இருக்கிறதுல அது உச்சத்தை தொடும்போது 1 யோட்டாபைட். Excuse me, sir. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் புற்றுநோய் இருந்ததுக்கான அடையாளமே எல்லாம் பண்ணிடலாம் சார். சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உலகமே தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் சார். இதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு நாங்களே உங்கள்கிட்ட அப்ரூவல் கொண்டு வரோம் சார். ஓகேப்பா, எக்ஸலண்ட். சார் சார் யுட்டோனியம் எலிமெண்ட் பற்றின இந்த ப்ராஜெக்டே உலகத்துக்கே தெரியப்படுத்தணும் சார். சரி, ஓகே. நீங்கள் கண்டுபிடிக்க வந்து ஒரு புதுவிதமான எலமெண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்றப்ப எனக்கு உண்மையில ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றின எந்த டவுட் எந்த ஹெல்ப்னாலும் இமீடியட்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட் முடிவு வரைக்கும் கம்ப்ளீட்டாக வாங்க. இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அவ்வளோ சேஃப்டி இல்லை. எப்பவுமே நம்ம இந்த ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, குட் லக் அண்ட் யூ மே கோ. ப்ரொஃபசர் கால் பண்ணாரா? ஐயோ, எனக்கு தமிழ் பண்ற மாதிரி இருக்கே. ப்ராஜெக்ட் யாரை சப்மிட் பண்ணணும்? உங்களே யாராவது போய் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிட்டு வந்துருங்கடா. ஆமாண்டா, ப்ராஜெக்ட் தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல. என்ன நீயே போய் கொடுத்துரு. டிலே பண்ணிடாதீங்கடா. நாளைக்கு 10 o'clock போய் சப்மிட் பண்ணணும். கோஆபரேட் பண்ணுங்கடா. இதுல இருக்கிறோம். அப்படியே அதை டியூன் பண்ணுறோம். இதான் சார் எங்க ப்ராஜெக்ட். எங்க ப்ராஜெக்ட் பேரு ஆவர்த்தனம்.
ஆவரத்தனம். பரவாயில்ல, டிஃப்ரெண்டான பேர் இருக்கப்பா. சரி, ஓகே, நான் ப்ராஜெக்டை வெரிஃபை பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஹலோ, என்ன சார் ப்ராஜெக்ட் என்னாச்சு? ப்ராஜெக்ட் இப்போ நம்ம கையில் இருக்கு சார். நம்ம டிஏங்க முடிச்சுக்கலாமா? அந்த பசங்க என்ன பண்ண போறீங்க? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சார். இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம பசங்க அவனுக்கு முடிச்சிருவானுங்க. சொல்லுங்க சார். என்ன சார், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா? இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை சார். இனிமே என்ன, தமிழ்நாட்டுக்கு ஒரு கும்பலை போட்டு வெளிநாட்டுக்கு ஒரு சலாம் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே சார், see you soon. என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா? ப்ராஜெக்ட் பாத்தீங்களா? நல்லா இருக்கா? நீங்க கையில வச்சிருக்கிற ப்ராஜெக்டுக்கு ஹீரோவே நான். நாங்க தான். என்ன சார் நீங்க இதெல்லாம் பிச்சு மேட்ரு விஷயே முளைக்காத வயசுல உங்களுக்கு தெரியாம விட்டு பேப்பர் எடுத்து வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு விஷய முறுக்கி விடுற அளவுக்கு வயசாயிடுச்சு. தம்மா தூண்டு பேப்பர் உருவி விஷயம் தெரியாதா? என்ன சார் நீங்க இதுக்கே மெர்சல் ஆகுறீங்களே? மெயின் ட்விஸ்ட் இனிமே தானே சார் இருக்கு.
சார் போனை வச்சிடாதீங்க. முக்கியமான ஒருத்தர் உங்ககிட்ட பேசணுமாமா. என்றாங்கண்ணே சௌக்கியமா? கல்யாணம் மாமியார் வீட்டுக்கு போற போத பாக்கியம் உனக்கு தான் கிடைச்சிருக்கு. வச்சிருக்குமா? கொன்றுவண்டா. தமிழனுக்கு துரோகம் நினைக்கிறது அந்த கடவுளாவே இருந்தாலும் அவருக்கு அழிவு நிச்சயம்.